ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விஜே அரவிந்த் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸுக்கெலாம் ஒரு ஃபேவரட்டான ஒரு பொருள் இது. ஸோ பிளேயிங் கார்ட்ஸ், ஆக்சுவலாக இது பிளேயிங் கார்ட்ஸ்னு சொல்லலாம், ட்ரேடிங் கார்ட்ஸ், கலெக்ஷன் கார்ட்ஸ், ட்ரம்ப் கார்ட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா WWE இது ஒன்று இருக்குது, தென் நரோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட் இப்போ வந்து கொஞ்சம் லாங் வீடியோவில் பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்களா, இவன் வந்து ரேங்க் 1 தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஜோக்கர் மாதிரி இருந்துகிட்டு இருந்தான், பட்டு ஃபைட்டு பாருங்கள் 1678. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட் பண்ணி தலைவன் மேலே வந்துட்டு காப்பில். அடுத்து ரோமன் ரெயின்ஸ்லாம் செகண்டில் இருக்கார். ரோமன் ரெயின்ஸுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் இருக்கிறதுலாம் நினச்சே பார்க்க முடியல. ஸோ அடுத்து MJF, இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. செத் ரோலின்ஸ், ஓகே. ஜெய் யூசோ, ஸ்டார்டிங்கில் ஜெய் யூசோ, ஜிம்மி யூசோவா, இவங்க 2 பேர்லாம் வந்து 40-45 அப்படிலாம் இருந்தானுங்க. சிஎம் பங்க்கு, வில்லோ ஸ்ப்ரே, இவெல்லாம் யாருன்னே தெரியாது. ரியா ரிப்ளை, இது தெரியும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு. நியாஜாக்ஸ் தெரியும், இவங்களாம் பழைய ஃபைட்டர் தான். இவங்களாம் கண்டர், இவங்க யாருன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இதில் தெரியாத ஆளுங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த ஆடம் கோல், ராண்டி ஆர்டன் 14 இருக்காப்புல, பிரைன் டேனி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோகன் பால் எங்கே பாருங்கள் காமெடியை, லோகன் பால் 17 தான். ஆடம் பேஜ், பெக்கி லிஞ்ச்லாம் வந்து 19, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு ஃபீமேல் ரெஸ்லர் இவங்களாம். ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் யாருன்னே தெரியல பாருங்கள், நிறைய பேர் தெரியல. ஏகப்பட்ட பேர் வந்து இதில் புது ஆளுங்க. எட்ஜி வந்து ஆடம் காப்லாண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. கெவின் ஓயன்ஸு அண்டு சாமி ஜாம், இவனை தெரியும். அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ இருக்கான் பாருங்கள், இவன் 33 இருக்கான், இவன் அப்படியே தான் இருக்கான். ஜேட் கார்கில், இவங்களாம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க போல். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 இயர்ஸாக இவங்களாம் வந்து நல்ல ரிசல்ட் பண்ணிவிட்டு செம்ம ஃபார்மில் இருக்காங்க போல். ஃபின் பேலர்லாம் வந்து இந்த இன்ஜுரி இல்லைனா எங்கேயோ இருந்திருப்பாப்புல. இது ரேமோ ஸ்டூடியோ தான் ட்ராகன்னு போட்டிருக்கானுங்களா என்னென்னு தெரியல. ஜான்சீனாலாம் பாருங்கள், ஜான்சீனா ராக்கெலாம் 39-40 இருக்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. சே. அடுத்து யோஸ்கை, இவங்களாம் யாருன்னு தெரில. பெய்லி வந்து 44. பிராக் லெஸ்னர் பாருங்கள் 48. மிஸ்ஸு, ஏஜே ஸ்டைல்ஸ் தான் லாஸ்ட்டு இந்த கார்டில் 52. ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வயசாகிருச்சு பாருங்கள். நம்ம விளையாடிட்டு இருந்த ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சீனா, ராண்டி ஆர்டன், பிக் ஷோ, இவங்களாம் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. கிரேட் காலியே இந்த கார்டெல்லாம் இல்லை பாருங்கள். அவர் தான் மேக்ஸிமம் ஹைட்டு இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்துலேயும், WWE கார்ட்ஸ்லேயே. அடுத்து நரோட்டோ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். நரோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நரோட்டோ உசுமாக்கி, இவர் தான் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார். அடுத்து இட்டாச்சி உச்சாச்சா, ககாஷி அட்டாக்கே, எனக்கு இவங்க 3 பேர் தான் தெரியும். அடுத்து இந்த பெயின்ன்றவனை தெரியும். அப்புறம் வந்து 9 டெயில் ஃபாக்ஸ்னு ஒன்று தெரியும், அது ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன், அதில் வந்ததுனால அதுவும் தெரியும். ஹாக்கு தெரியும், ஹினாட்டா தெரியும், அவ்வளோதான். கொஞ்சம் பேர் தான் இதில் தெரியும் எனக்கு. ஹயாட்டே, ஜாக்கு, இவங்களாம் தெரியும். ஸோ இதில் நிறைய பேர் எனக்கு தெரியாது. இதில் வந்து கிரிக்கெட் கார்ட்ஸு வந்து கிடச்சிதுன்னா அதையும் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20 rupees ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இதே சைஸ் நான் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பட் இப்போ வந்து இந்த இதில் வந்து இதோ இவ்வளோ சைஸ் இருக்கிறது இப்போ 10 ரூபாய் ஆயிடுச்சு. இது வந்து 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ விலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம்தான். அவங்களுக்குன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வரும், அப்படியே டபுளாக வச்சு விற்கிறாங்க. எம்ஆர்பி வந்து பட் 20 rupees தான் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் எம்ஆர்பி இருக்காது, எம்ஆர்பி இல்லை. ஸோ அதான் 10 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. நம்ம ஹோல்சேலில் வாங்கினா நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கெல்லாமே கிடைக்கும் இதெல்லாம். ஸோ நரோட்டோ பற்றி நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. நீங்கள் நரோட்டோ பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சீசன் பார்த்துருக்கீங்க, எத்தனை எபிசோடு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.